விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது உண்மை கூட. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தி பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அது அன்புமணியாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் இருக்கிற திமுகவினுடைய முதல்வர் அவர்கள் கூட பிரச்சாரங்களில் ஈடுபடுறதுக்கு வாக்கு சேகரிக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க என்ன சிக்கல்னா, அதிமுக நேரடியாக களத்தில் இறங்கல. அதிமுகவினுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றதுல ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. குறிப்பா நாம் தமிழர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டைரக்டா ஆதரவு கேட்கிறார். உங்களுக்காக நான் நின்று இருக்கேன், உங்களுடைய வாக்குகளை எனக்கு கொடுங்க, நீங்க நிக்கல அதனால நான் கேட்கிறேன், எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீமானும் கேட்கிறார். இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவுடைய வாக்கை பிரிச்சிடலாம், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிக்குது. ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட இரட்டை இலை இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், இரட்டை இலை கூடிய மாங்கனி நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்றாரு. இந்த போக்கு நீங்க எப்படி சார் பார்க்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக மாறப்போகுது. ஏன் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக மாறப்போகுது அப்படின்னா, அதிமுக களத்தில் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றும்?